சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் நடிக்க தயாராகிட்டு வராரு. இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. தொடர்ந்து ஜெயிலர் 2 படம் ஷூட்டிங் முடிந்த கையோட தலைவர் 173 திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தலைவர் 173 படம் ரிலீஸ் ஆகுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 174 இந்த படம் தான் ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போகிறாங்க என சொல்லப்பட்ட படம். இந்த படம் என்னதான் ஆச்சு? தொடர்ந்து இதை பற்றின எந்த அப்டேட்டுமே இல்லை. ஆனால் இந்த படத்தை பற்றி கமல்ஹாசன் தொடர்ந்து அவருடைய வேலைகளை பார்த்து தான் வராராம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினியிடம் லோகேஷ் கனகராஜை வச்சு அவர் சொன்ன கதையை வச்சு கேங்ஸ்டர் கதை சொன்னாரே அதையே எடுப்போம்னு சொல்லிட்டு ரஜினிகிட்ட பேசிட்டு வராராம். ஆனால் ரஜினி தான் கூலி படத்தில் வாங்கின பெரிய அடியால் இனி லோகேஷே தேவையில்லை என முடிவெடுத்திருக்காராம். தொடர்ந்து வேறு ஏதாவது பெரிய இயக்குனர் இருந்தாலும் சரி, இல்லை இளம் இயக்குனராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், கண்டிப்பாக லோகேஷுக்கு வாய்ப்பு வேண்டாம், அவர்கிட்ட கொடுத்தா சொதப்பிடுவார் என சொல்லியிருக்காரு. ஆனால் கமலோ இல்லை, விக்ரம் என்ற பிளாக் பஸ்டர் அருமையான படத்தை கொடுத்தவர். அந்த படம் இப்போ வரைக்கும் பிளாக் பஸ்டர் படமாக இருக்குது. ரசிகர்களோட மனசில் நெருக்கமான இடத்தை பெற்றிருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு தரமான படத்தை தான் அவர் எடுப்பார், அதற்கு தகுதியானவர் என கமல் ரஜினியிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராராம். ஆனாலும் இது சுமூகமாக முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா ரஜினிகாந்த் கூலி படத்தில் திரைக்கதை லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்திடம் பண்பாக தான் நடந்து கொண்டார். ஷூட்டிங்லேயும் அவருக்கான இடைவெளி மற்றும் ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே கொடுத்தாரு. ஆனாலுமே லோகேஷ் பண்ண ஒரே தப்பு திரைக்கதையில் கோட்டை விட்டது. அதுதான் ரஜினியை ரொம்பவே அப்செட்டுக்கு உள்ளாக்கியிருக்கு. தொடர்ந்து கமல்ஹாசனோட பேச்சுவார்த்தை எடுபடுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் லோகேஷின் கைவசம் இருக்கும் மிக பெரும் ப்ராஜெக்டான அந்த படத்தை கண்டிப்பாக ரஜினி கமலை வச்சு எடுப்பார் என்பது மட்டும் உறுதியாக தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு லோகேஷ் எடுக்க போகிற அடுத்த படம், அதாவது அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுக்க போகிறோம். மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு ரகசிய தகவலும் கிடைச்சிருக்கு. அதை முடித்த கையோடு தான் ரஜினி கமல் இணைய போகிற படத்துக்கான வேலைகளையும் தொடங்குவார் எனவும் அந்த படத்தை எடுப்பார் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனாலும் ரஜினியை வச்சு சொதப்பல் படத்தை கொடுத்த லோகேஷுக்கு நிலைமை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. என்னதான் கைதி, மாஸ்டர் போன்ற பிளாக் பஸ்டர் படம் கொடுத்தாலும் மிக பெரும் நடிகரை வச்சு மொக்க படம் கொடுத்தா கண்டிப்பாக அவரோட நிலைமை இப்படி தான் இருக்கும் என்பது தெரிய வந்திருக்கு.